ஹலோ எவ்ரிவன். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் சிஎஸ்ஐஆரில் கேட்ட ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதுக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஐயூபேக் நேம் நமக்கு எழுதுறதுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் லாங்கஸ்ட் செயின் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ரிங் பேஸ்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிங்கோட சைஸ் பெருசாக இருந்து அதோட சப்ஸ்டிடியூயண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு எத்தில் குரூப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட் இந்த ரிங்கில். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல கார்பன் செயின்லேருந்து நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லை இந்த ரிங்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னா ரிங்குக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ரிங்கில் இருக்கக்கூடிய கார்பன் செயின் பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 6 கார்பன். இந்த 7th கார்பனில் ஒரு சைக்ளோப்ரோப்பேன் ரிங்கு அட்டாச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இது சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இது சின்ன ரிங்கு. ஓகேங்களா, அப்போ சிறுசாக இருக்குது. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வராது. நம்ம ரிங்குக்கு தான் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு கார்பன் செயினுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ரிங்கை விட. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி கேஸ்க்கு ஓகே. நமக்கு கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா ரிங்கோட சைஸ் ரொம்பவே பெருசு. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல ரிங்குக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ரிங்குக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஸோ எங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து தான் நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அல்கீன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பாக இந்த இடத்துல நமக்கு அல்கீன் தான் இருக்குது. வேறு ஆல்கஹாலோ ஈத்தரு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைங்களா. ஸோ அல்கீன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படி தான் எழுதணுமா, இந்த மாதிரி எழுதக்கூடாதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அல்கீனோட இந்த ஃபஸ்ட்டு கார்பன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட்டு லோக்கன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரூல் இருக்குது. ஓகேங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற சப்ஸ்டிடியூயண்ட்டில் நம்ம நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பரிங்லாம் ஆட் பண்ணும்போது லோவஸ்ட்டாக எதுக்கு வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஐயூபேக் நாமன்க்ளேச்சருக்கு. அதாவது இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, இந்த ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. 1 2 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா. இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ ப்ரொப்பைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ப்ரொப்பைல் குரூப் இங்கே இருக்குது. ப்ரொப்பைல் குரூப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா எத்தில் குரூப் இருக்குது. 1 2 2 கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங்கு கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பொசிஷனில் எத்தில் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா 2 மெத்தில் குரூப் இருக்குது. மெத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து பொசிஷனில் 2 மெத்தில் இருக்குது. ஸோ 4,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 3 ஆச்சா. 3 + 4 7 7 + 4 11. ஓகேங்களா, 11. இப்போது இதே இது இந்த சைடு நான் இப்போ பென்சிலில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் நம்பரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொப்பைல் குரூப். ப்ரொப்பைலுக்கு 1ன்னு வரும். ப்ரொப்பைலுக்கு 1ன்னு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெத்தில் குரூப் 2 மெத்தில் குரூப் இருக்குது. அந்த மெத்தில் குரூப்பில் எத்தனை 5 5 அப்படின்னு வந்துடும். 5 5ன்னு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படியே பென்சிலில் எங்கே எழுதியிருக்கேன், இந்த 7 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. செவன்த்து கார்பனில் எது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தில். அது எங்கே 7th. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
5 + 5 10, 10 + 7 17, 17 + 1 18 அப்படின்னு வந்துடுது. 18ஆ 11ஆ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 11 தான் நமக்கு வரணும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்து லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலரில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது 11 அப்படிங்கிறது இந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறதுக்கான நம்பரிங். ஓகேங்களா? அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் லோவஸ்ட் லோக்கண்ட் ரூல் அப்படி. ஓகேங்களா? இந்த சைடு வந்து நமக்கு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த பக்கம் அந்த பென்சிலில் மார்க் பண்ண மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பொசிஷன்லேருந்து நம்ம நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம நேமிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன சப்ஸ்டிடியூவெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ப்ரொப்பைல் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷனில் ப்ரொப்பைல் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எத்தில் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் 4,4 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும், 2 மெத்தில் குரூப் இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு. அதனால் அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா டை மெத்தில் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை ரிங்கு, ரிங்கில் வந்து எவ்வளோ கார்பன் இருக்குது, 7 கார்பன் இருக்கா. அப்போது 6னா ஹெக்ஸு, 7னா ஹெப்ட். ஸோ ஹெப்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஹெப்டேன் அப்படின்னா 7 கார்பன் வித் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஹெப்டேன்னு முடியும். இந்த இடத்துல வந்து நமக்கு ஈன் குரூப் இருக்குது, அதாவது அல்கீன் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஹெப்டீன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், ப்ரொப்பைல் பீயில் ஸ்டார்ட் ஆகுது, எத்தில் ஈயில் ஸ்டார்ட் ஆகுது, டை மெத்தில். இந்த இடத்துல இந்த டை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது, மெத்தில் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? ப்ரொப்பைலிருந்து பி, எத்திலிருந்து இ, மெத்திலிருந்து எம். ஸோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எது ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னா எத்தில் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ எத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ப்ரொப்பைல் குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரும், எம்க்கு அப்புறம் தான் MNOP, எம்முக்கு அப்புறம் தான் பி வரும். அப்போ இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, 4,4 டை மெத்தில். இந்த குரூப்பு தான் எத்திலுக்கு அப்புறம் நம்ம எழுதணும். ஏன்னா நம்ம டையை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த எம்மை வச்சு தான் எம்மோட ஃபஸ்ட்டு லெட்டர் எம் தானே, சாரி மெத்திலோட ஃபஸ்ட் லெட்டர் எம் தானே. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ 4,4 டை மெத்தில். இதுக்கப்புறம் என்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, ப்ரொப்பைல் இருக்குது. ஸோ 1 ப்ரொப்பைல். இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஹெப்டேன் குரூப். ஆக்சுவலாக இது ஒரு சைக்ளிக் ரிங்கு. ஸோ சைக்ளோ ஹெப்டேன்னு எழுதக்கூடாது, சைக்ளோ ஹெப்டு. எந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 1 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரையாரிட்டி படி பார்த்திங்கன்னா லோவஸ்ட் நம்பரிங் எங்கே இருக்கோ அதை தான் கொடுக்கணும். ஸோ 1 ஈன், அதாவது சைக்ளோ ஹெப்டு 1 ஈன் அப்படின்னு வந்து முடியணும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தான் நமக்கு எழுதணும். ஓகேங்களா? அதாவது 2 எத்தில், 4,4 டைமெத்தில், 1 ப்ரொப்பைல், சைக்ளோஹெப்ட். நமக்கு கொடுத்துருக்கிறது சைக்ளிக் ரிங்கு. ஸோ சைக்ளோஹெப்ட் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து 7 கார்பன் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஈன் இருக்குது. ஓகேங்களா? அல்கீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நான் சொல்கிறேன்.
செகண்ட் பொசிஷன் 2 எத்தில் ஓகேங்களா 2 எத்தில் 4,4 டைமெத்தில் 1 ப்ரொப்பைல் சைக்ளோஹெப்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1 ஈன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் அல்கீன் இருக்கிறதுனால 1 ஈன் அப்படின்னு முடியணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ பி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி அண்ட் டியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3ன்னு முடியுது. எப்பயுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட்டு ப்ரையாரிட்டி லோவஸ்ட்டு நம்பரிங் இருக்கணும் ஓகேங்களா. இப்போது 1 2ன்னு கொடுத்து தான் நம்ம வந்து எழுதணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் 3ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3 அப்படிங்கிறதுனால இதை பார்த்த உடனே இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் வந்து ஈன்னு முடியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்களேன் ப்ரொப்பைல் குரூப்பை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தில் குரூப்பு, இந்த டைமெத்தில் குரூப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எழுதிட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ ஆகலை. ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது. இதில் தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இ இருக்குது, அதுக்கப்புறம் எம் இருக்குது, அதுக்கப்புறம் பி இருக்குது. ஸோ 2 எத்தில் 4,4 டைமெத்தில் 1 ப்ரொப்பைல் சைக்ளோஹெப்ட் 1 ஈன் அப்படின்னு சொல்ல முடியுது ஓகேங்களா. ஓகேங்க, இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். ப்ராக்டிஸ் பண்ணிங்க நிறைய கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் வந்து ஈஸியாக நம்ம எழுதலாம் ஓகேங்களா. இந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுறதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்குது. அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல அல்கீன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துட்டாங்க. அதனால் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டு முடியும் போது வந்து ஈன் குரூப்போட முடிச்சிட்டோம் ஓகேங்களா. அதாவது சைக்ளோஹெப்ட் 1 ஈன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இதே வந்து 2 or 3 ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்குது. அதோட ப்ரையாரிட்டி ஆர்டர் இதுதான். ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இன் ஐயூபேக் நாமன்க்ளேச்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆசிட் இருக்குது, ஆசிடு, எஸ்டரு, அசைலு, அதுக்கப்புறம் வந்து அமைடு, சைனோ குரூப்பு, ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆல்கஹாலு, தயோ குரூப்பு, அமீனு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, ஈத்தரு, ஹேலோ குரூப்பு, நைட்ரோ குரூப்பு ஓகேங்களா. இதுதான் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர். இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 2 அல்லது 3 ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே காம்பவுண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேமிங் வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னும் நம்ம நிறையா ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் பேஸ் பண்ண கொஷின் சால்வ் பண்ணும்பொழுது எந்த கொஷின் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.